வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸுங்க விரும்பி சாப்பிடக்கூடிய டியூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் ரொம்ப ஈஸியாக கடாயில் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன சில்வர் கிண்ணிங்களை யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கப் கேக் வெளியே நல்ல ஃப்ளஃபியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். டியூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1 கப் பவுடர் சுகர், 1/4 கப் மல்டி கலர் டியூட்டி ஃப்ரூட்டி, 2 முட்டை, 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 சிட்டிகை அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1 கப் பவுடர் சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவு உப்பை சேர்த்து இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். அடுத்து இது கூட 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்து மிக்ஸியில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சலிச்சு வச்சிருக்க மாவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி சின்னதாக குழி பண்ணிட்டு நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டை கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே டைரக்ஷனில் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணோன்னா தான் கேக் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக எலும்பி வரும். கடைசியாக இந்த கேக் மாவில் நம்ம எடுத்து வச்சிருக்க மல்டி கலர் டியூட்டி ஃப்ரூட்டியில் பாதியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம கேக் செய்யறதுக்கு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன சில்வர் கிண்ணிங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். கேக் இந்த கிண்ணியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதாவை எடுத்து தூவி விட்டு இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் மாவை இந்த கிண்ணியில் பாதி அளவு இருக்கிற மாதிரி மட்டும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் கேக் எலும்பி வர்றதுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். மாவில் இருக்க ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்காக எல்லா கப்பையும் இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். கடைசியாக இதுக்கு மேலே டியூட்டி ஃப்ரூட்டியை இந்த மாதிரி தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நட்ஸ் அப்படி இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் தூக்குனாப்பில் இருக்கிற மாதிரி குக்கர் ஸ்டாண்ட் அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் மூடி பிளேட் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதை மூடி மிதமான தீயில் 5 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, கடாய் நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிண்ணிங்களை இதுக்குள்ள மெதுவாக அரேஞ்ச் பண்ணிட்டு மூடி மிதமான தீயில 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க, கேக் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா எலும்பி வந்திருக்குன்னு. கேக் நல்லா வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கத்தி இல்லை டூத் பிக் வச்சு கேக் நடுவில் குத்தி பார்த்தோன்னா கையில் மாவு எதுவுமே ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை அப்படியே நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ பாருங்க, கேக் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓரங்களை இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டோம்னா நமக்கு ஈஸியாக கிண்ணியிலிருந்து வந்துடும். பாருங்க, கிண்ணியில் ஒட்டாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு கப் கேக் கிடைச்சிருக்குன்னு. நல்லா புசு புசுன்னு சாஃப்டான டியூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் தயாராகிடுச்சு. இனிமே எல்லாரும் கப் கேக்கை கடையில் வாங்காம இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.